வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிற கடைசி நேர கருத்து கணிப்பு. நம்மால் ஓட்டு போடுவார், போடும்போதில் ஒரு மனோநிலை, தேர்தலுக்கு முன்னால் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு மனோநிலை, தேர்தலுக்கு போவார். ஆமாம், அந்த நேரத்தில் மச்சான் மறந்துடாத மச்சான்னு ஒரு குரல் வரும். சரி மாப்பிள்ள அப்படின்ட்டு போவார். ஏற்ற மாதிரி இன்னொன்று வருவார். என்ன மாப்பிள்ள சௌக்கியமா, என்ன மாப்பிள்ள நீங்கள் பார்த்து மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள இவர் போவார். நேராக போவார், க்யூவில் நிற்பார். ஒரே கொலட்டலாக இருக்கு. ஏன்னா 4-5 பேர் கையை காமிச்சிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் வேறு சில பேர் கையை காமிச்சா யாருக்குடா போடுறது அப்படின்னு போட்டு நேராக போவார். உடனே மையை கையில் வைப்பாங்க, நேராக உள்ளே போவார். மை வைக்கிறப்போ ஒரு புத்தி, ஒரு 8 பேர் 10 பேர் கை காட்டினாங்க பாருங்கள், ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருப்பார். ஒரு ஓட்டுக்கு லீமா ரோஸ் லால்குடியில் கொடுத்த மாதிரி 25,000, மற்ற இடங்களில் கொடுத்த மாதிரி 3000 5000 வாங்கியிருப்பார். அது வேறு அப்படியே கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே போவார். மை வைக்கிறப்ப அந்த 25,000 கொடுத்தவன் கண்ணு முன்னால் வருவான். பாக்ஸுக்கு முன்னால் நிற்பார். அந்த 10,000 கொடுத்தவன் வருவான். இப்படின்னு கையை தூக்குவார். 3000 கொடுத்தவன் வருவான். அமுத்துறப்ப மாட்டிக்குவார். ஆமாம், நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி லைட்டில் கையை அமுத்த வேண்டியதான். லைட்டில் கையை அமுத்தினா அப்படின்னா சிக்னல் லைட்டுங்க. அது திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி தான் மாட்டினார். சிக்னல் கொடுக்கக்கூடிய அந்த லைட்டில் கையை வச்சுக்கிட்டு என்னமா அது சவுண்டையும் காணா ஒன்றையும் காணா அதிகாரிலாம் அதை பதறி அடிச்சுட்டு ஒடியாடுறாங்க. பார்த்தா என்னங்க சார் நீங்கள் வேறு லைட்டில் கையை வச்சுக்கிட்டு அழுத்தில் பொத்தானில் கை வைக்கணும், குழி மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே கையை வைக்கிறது கூட ஆமாம் ஆமாம் அடிச்சு போட்டு அந்த மாதிரி நம்மால் பட்டனில் கையை வச்சுக்கிட்டு என்னடா மாப்பிள்ளை யாருக்கிடா போகிறதுன்னு பாரு, டக்குன்னு கீழே கை இறக்கி தானாக புசுக்குன்னு அமுத்திக்கிறோம். முடிஞ்சு போச்சு. என்ன நினைச்சாரோ அதையெல்லாம் போடாமல் எதுக்கோ ஒன்று போட்டுட்டு வந்துடுவார். பார்ப்பார் விவி பேரில், என்னடா அது இந்த சிக்னல் தெரியுது, இந்த சின்னம் தெரியுது, நம்ம தேர்ந்தெடுக்காத சின்னமாச்சு, சரி பொழைச்சிக்கிட்டு போகிறான் போ. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்மால். அப்புறம் வெளியே வந்தவுடனே நம்ம டிஜிட்டல் மீடியா மற்றபடி ப்ரெஸ் மீடியா எல்லாம் சூழ்ந்துக்குவாங்க. யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க? சோன்ஸ் இந்த மாதிரி ஓட்டு போட்டேன். சம்பந்தமே இருக்காது. ஆமாம், 10,000 கொடுத்தவனா கழட்டி விட்டுருவார், 5,000 கொடுத்தவன நடுத்தரவில் விட்டுருவார். மாமை மச்சாலாம் கோவிந்தா, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவனுக்கு ஓட்டை போட்டு வரும். அதனால் அந்த கடைசி நேர கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உலக அளவுக்குமே அது ரொம்ப பார்வைக்கு உட்பட்ட விஷயம். அதில் குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ஊன்றி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். என்னைக்கிடா ஆமாம் அந்த மேற்கு வங்காள தேர்தல் மற்ற சோர்ஸ் எல்லாம் முடியும், சாயங்காலமே வெளியே வந்துடும் அப்படிங்கிற கான்செப்ட் கரெக்டாக வந்தாச்சு. இன்றைக்கி கடைசி நேர கருத்து கணிப்பு இந்தியாவை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆமாம், மேற்கு வங்காளம் மற்றபடி கேரளாவை தவிர மற்ற எல்லாம் அங்கங்கே அப்படி எப்படி ஆளுங்கட்சி. இந்த மேற்கு வங்காளமும் கேரளாவும் மாற்றி ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு. அப்படித்தான் ஃபஸ்ட்டு மம்தா பானர்ஜி சொன்னாங்க, சூப்பராக வந்தார். அதே போல் மிகப்பெரிய ஒரு மாற்றாக மேற்கு வங்காளத்தில் வர வேண்டும் அப்படிங்கிற எல்லோருடைய விருப்பம். பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு மேற்கு வங்காளத்தில் செருப்படியான ஒரு கருத்து கணிப்பு இப்போ பாராட்டலுக்குரிய விஷயமாக இருந்தாலுமே கூட உண்மையிலே போல் எண்ணக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சமயத்தில் மே 4ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு சாட்டையடி செருப்படித்தனமான ஒரு தோல்வித்தனமான ஒரு விஷயம் வரணும். அப்போ தான் பாஜகவெல்லாம் திருந்துவாங்க. இந்த ட்ரம்ப் வகையில் சொல்லியிருக்காரு பாருங்க. ஆமாம், வன்முறைக்கு, அதாவது நியாயமான அரசியலில் வன்முறைக்கும் அராஜகத்துக்கும் இடம் இல்லையா. இவங்க இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதான் மகாராஷ்டிரா காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் சொன்னார். ஆமாம், மோடிக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட், ட்ரம்ப்புக்கு என்ன நடந்ததோ அதே போல் மோடிக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற பகிரங்கமாகவே சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்காளத்தில் கட்டாயமாக பாஜக தோல்வி உற வேண்டும் அப்படிங்கிறதா இந்தியா முழுவதும் உறக்க ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கேரளாவில் காங்கிரஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மாற்றான விஷயமாக நான் பாராட்டக்கூடிய விஷயமாகவும் சொல்லலாம். அதன் அடிப்படை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக, ஆமாம்
அதிமுக 2வது இடம், 3வது இடத்துக்கு தாவேகா. நேற்று ஆரம்பித்த கட்சி அதிமுக வந்து ஆரம்பித்து ஆச்சு 50 வருடங்கள் 54வது வருடங்கள் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அது 2ஆம் இடத்துக்கு கூட தள்ளப்பட்டு விட்டது என்பதை இல்லாமல் 3ஆம் இடத்துக்கும் தள்ளப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தாவேகா 2 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து அதிமுகவை முந்தி கொண்டு 3ஆம் இடமே மிகப்பெரிய விஷயம் தாவேகா அப்படிங்கிறது. அப்போ வந்து சில கணிப்புகள் சொல்கிறாங்க திமுகவும் தாவேகாவும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிங்கிறப்ப தாவேகாவுடைய வளர்ச்சிங்கிறது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வளர்ச்சிங்கிறது கருத்து கணிப்பின் அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கணும். கருத்து கணிப்பு, கடைசி நேர கருத்து கணிப்பு. மே 4ஆம் தேதி தான் உண்மையிலே என்னங்கிறதே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கருத்து கணிப்பும், ஏன்னா கடைசி நேர கருத்து கணிப்பு இல்லையா, அதனால ஒரு 90% உண்மையாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் இது உண்மையாக இருந்துச்சுன்னா திமுகவில் வரும் காலங்கள் ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். இல்லாவிட்டால் தாவேகாவோடு மானசீகமான ஒரு கூட்டணி இந்த தேர்தலே கூட அமையலாம். அப்படி கூட ஒரு சூழல் இருக்குது. அதிமுக ஒரு விஷயத்தில் போகக்கூடிய சமயத்தில் திமுக உங்களுக்கு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் நீ இத்தனை சீட்டு வந்துட்ட, எதிர்கட்சி அப்படிங்கிறத வேண்டாம், என்ன சொல்கிறேன், வா கூட்டணியை சேர்ந்துக்க, அதிமுக தொங்கும் தோட்டம் மாதிரி கலட்டி விட்டுரு, உனக்கு உண்டான ஒரு சீட்டை நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் துணை முதல்வர் பதவி கட்டாயமாக திமுக தராது. ஏன்னா ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். இனி வரும் காலங்களில் வந்து உதயநிதி ஸ்டாலினை வச்சுதான் திமுக நகரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா திமுக ஒரு அந்த பேனர் அப்படிங்கிற ஆரம்பத்திலேருந்தே சினிமா நடிகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். உதயநிதி ஸ்டாலின் நடிகன், விஜயை பொறுத்த வரைக்கும் நடிகனுங்கிற ஒரு விஷயம். ஆமாம், உதயநிதியினுடைய ஒரு பொது அறிவு வந்து விஜய்க்கு கட்டாயமாக வராது. ஆமாம், உதயநிதி ஸ்டாலின் வந்து பொழந்து கட்டுறார். ஒவ்வொரு மேடைக்கும் வித்தியாசமான ஒரு வார்த்தைகள். சும்மா சொல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் ஊமகுத்தி எங்கள் அம்மா சாமகுத்தி, மோடியை விட கேவலம். ஆமாம், மோடியாவது 2 வார்த்தை பேசுகிறாரு. ஆமாம், விஜயை பொறுத்தவரை ஒன்றுமே கிடையாது. என்ன சாயங்காலமான வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. எதுக்கு போகிறான்னு தெரியல. சில சின்ன தம்பி கவுண்டமணி மாதிரி சாயங்காலமான வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக ஆமாம் எந்த அளவுக்கு மக்கள் வாக்கு வரும் காலங்களில் போடுறாங்க அப்படிங்கிற மே 4 வந்து என்ன கணிப்பு வரும். இதே மாதிரி ஒரு கணிப்புன்னா எவ்வாறு போட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆமாம், உண்மையிலே வந்து இது எதிர்பாராத ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பொருத்தமான வெற்றின்னா சொல்ல முடியாது. தாவேகாலாம் வந்து ஒரு 26 சீட்டு வர்ற மாதிரி சில கணிப்பு போட்டிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு சில கணிப்புகள் வந்திருக்கு. 18 to 16 to 26 ரிபப்ளிக் பி மார்க் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்துச்சு. அப்படின்னா உண்மையிலே வந்து தமிழகம் வந்து ஆமாம் ஒரு மிக மோசமான ஒரு நீரோட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், கரூர் மேட்டரே போதும். கரூர் மேட்டர்னு பொழுதுனைக்கும் சொல்ல வேணாம், டோட்டலாகவே பாருங்கண்ணா. ஆமாம், டோட்டலாகவே பாருங்கள். அவருடைய நிலைப்பாடு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்களாம் ஒரு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அப்புறம் இங்கே தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒரு மனோநிலை என்ன, நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறப்ப அப்புறம் தாவேகாவை வளரவிடக்கூடாது அப்படிங்கிற திமுக கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு இதை எடுப்பாங்க. அதற்கு தாவேகா ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதையெல்லாம் விட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ட்ரிப்பு போடுவாங்க. தாவேகா அதிமுக எப்போ உனக்கு தான்ப்பா முதலமைச்சர் போஸ்ட் என்ன சொல்கிறேன். ஆமாம், இந்த அளவுக்கு இருக்குது. உடனே போய் நம்ம ஆளுநர்கிட்ட போய் நம்முடைய பலத்தை நிரூபிக்கலாம். டக்குன்னு சைனை போடுங்க, கூவத்தூர் மாதிரி கான்செப்ட் பண்ணி ஒருவேளை தாவேகா விஜயை கூட எடப்பாடி துரோகம் செய்து விடலாம். ஏன்னா அவர் துரோகத்துக்கு பேர் போனவர். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் அப்படியே வரிசையாக துரோகத்துக்கு பேர் போனார். பார்ப்பார், அதவெல்லாம் விட துரோகி இருக்கிறார் பாஜக. பார்ப்பார், சும்மா எடப்பாடி நீ முதல்ல விலகிக்க, டக்குன்னு போட்டுக்க, நீ வந்துரு. ஆமாம், உன்னை விலக்கிட்டு நாங்கள் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஆள் ரெடி பண்ணியிருக்கோம், அவரை தூக்கி உள்ளே போட்டுறோம், வேலை முடிஞ்சது. பொதுச் செயலாளர் நீ ஒன்று எம்பி முடிஞ்சு போய் பொதுச் செயலாளர் கிடையாது. மற்றபடி தாவேகாவை பொறுத்து வச்சுக்கிட்டு மற்றபடி கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை வச்சுக்கிட்டு நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம் அதிமுகவை. நீங்கள் வந்துருப்பா 2029 வரைக்கும் உனக்கு நாடாளுமன்றம் தான், எம்பி சீட் கொடுத்துலாம் சொல்லிட்டு அவங்க அப்படியே எடப்பாடி இழுத்துருவாங்க, வேலை முடிஞ்சு. இதுதான் நடக்க போகிற விஷயம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்காது, பார்ப்பாங்க. அப்படியே மாற்றிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு ஒரு
கழகமாக அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியது. அதிமுக கட்சி இருக்காது, அதாவது நாளுக்கு பின்னாலே இருக்காது. இப்போடைய கடைசி நேர கருத்தின் அடிப்படையும் கணிப்பின் அடிப்படையும் இருக்காது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது எடப்பாடிக்கும் தெரியும். அவர் சொத்துக்களை பாதுகாப்பார், நான் பசங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிறது திமுக, அதில் மாற்று கருத்து இல்லைங்கிறது கடைசி நேர கருத்தின் வெளிப்பாடு. இதில் ஒரு சில்லாலங்கடி வேலை, மற்றபடி சில்வத்தனமான வேலைகள் தாவேகாவால் வரலாம். அதற்கு இடையில் பாஜக உள்ளூடாக இருந்து அப்படியே கட்டையை உருட்டுவாங்க. திமுக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்படி வேணால் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டாலின் யோசிப்பார். ஆமாம், போட்டு உலட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக தாவேக்காவுக்கு போயிடுவார். உதயநிதியை வச்சு மேட்டரை முடிப்பார். நீங்கள் உள்ளே வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம், என்ன சொல்கிற, உனக்கு என்ன பதவி வேணும், முடிஞ்சு போச்சு. துணை முதல்வர் தர முடியாது. ஆமாம், ஏன்னா அவங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் உதயநிதி ஸ்டாலினை வச்சு தான் ரன் பண்ணவே போகிறாங்க. ஆமாம், ஸ்டாலினுடைய நிலை வேற. அவர் கம்ப்ளீட் எல்லாமே முதல்வராக இருப்பார், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அப்படிங்கிறப்ப கட்டாயமாக இது மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் வெளிப்பாடாக நாளுக்கு மேலே அமையும். அதன் அடிப்படையில் சீமான் எங்கே போனார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது வந்துருச்சு, இப்போவே வந்துருச்சு. நான் எத்தனை வீடியோ போட்டிருப்போம், மொழி இனம் ஜாதி மதம் அப்படின்னு அவன் பிரிச்சுக்கிட்டு அலையிறான். இவர் தனியாக தமிழுங்கிறத பிரிச்சுட்டு அலையிறாரு. இவங்க திராவிடம் கலங்குறப்ப தமிழ் சேர்ந்துறாங்க. ஆனால் தமிழ் அப்படிங்கிறப்ப அவர் திராவிடத்தை சேர்த்த மாட்டேங்கிறார். அப்படிங்கிறப்ப ஓட்டு சிதைந்து விடும். அப்படிங்கிறப்ப சீமான் கடைசி வரைக்கும் டெபாசிட் இழந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு சீட்டு கூட வர முடியாது. ஆமாம், இந்த கடைசி நேர கணிப்பிடம் கூட சீமான் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ ஒரு கணிப்பு ஏதோ ஒரு சீட்டு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஆமாம், இதை வச்சு சீமான் உஷாரிக்க வேண்டியது. வரும் காலங்கள்லாம் சும்மா நாங்கள் தனித்து நிற்போம், புவா பப்பு கூட வேகாது. நாங்கள் பல வீடியோ சொல்லிப்போம், சீமான் ஒரு இடம் கூட வர முடியாது. அதுக்கு காரணம் என்ன, சும்மா மொட்டைக்கட்டையா குட்டையில் விஜய் சொல்கிறார் இல்லையா, திமுக தீய சக்தி, நாங்கள் எல்லாம் தூய சக்தி அப்படிதான் சொல்லக்கூடிய காரணம் என்ன, அதுக்கு என்ன விளக்கம் வரணும், என்ன சொல்கிறோம். சீமானை பொறுத்த வரைக்கும் சாதி மதம் பேதம் மொழி அப்படின்னு பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அவன் 100 ஓட்டை ஆளுக்கு 10 ஓட்டா பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இடையில ஓட்டையும் உங்களுக்கு 2 ஓட்டு தான் விழுகும். அதனால் கூட்டணிங்கிறப்ப 12 ஓட்டு விழுந்துடும், டாப்பு. இதுதான் விஷயம், சீமானுடைய தோல்வியின் ரகசியம். அதன் அடிப்படையில் வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு நாளின் அடிப்படையில் திட்டம் இருக்குது. திமுக போய் திட்டம் போட்டிருப்பாங்க. அதிமுக ஒரு பக்கம் பாஜகவோட திட்டம் போட்டாலுமே கூட தனிப்பட்ட முறையில் எடப்பாடி திட்டம் போடுவார். எப்படா தாவேகா விஜய்க்கு துரோகம் செய்யலாம், ஏமாற்றலாம் அப்படின்னு. அதையெல்லாம் விட அதிமுகவையும் தாவேகாவும் எப்படிலாம் ஏமாற்றலாம், அவர் முதுகில் ஏறாவது பாஜக திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், இவர்களையெல்லாம் விட எப்படி இவர்களையெல்லாம் ஏமாற்றுவது திமுக ஆல்ரெடி டைட்டில் சாங்கோடு இருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. பார்ப்போம், மே 4க்கு ஒரிஜினல் நாட்டி கிடச்சிரும். இதெல்லாம் கருத்து கணிப்பின் வெளிப்பாடு, கடைசி நேர கருத்து கணிப்பு. மே 4 கம்ப்ளீட் பளிச்சுன்னு தெளிந்த நீரோட்டம் மாதிரி துண்டாக தெரிஞ்சு போயிடும். அதுதான் உண்மையான முடிவு. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சில உண்மைகள், அதனுடைய வெளிப்பாடு இதனுடைய வெளிப்பாடு பார்க்குறப்ப கட்டாயமாக சீமானுக்கு இது மிகப்பெரிய ஒரு சர்க்கலான விஷயம். ஆமாம், தாவேக்காக கொஞ்சம் ஜம்பு, அதிமுக ஹோகையா, திமுக டாப். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.